பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு கடும் தண்டனை. சட்டத்திருத்த மசோதா தாக்கல் செய்கிறார் முடோட் ஸ்டாலின். தமிழக சட்டசபை கடந்த 6 தேதி கூடியது. அன்று சபையில் கவர்னர் உரை வாசிக்கப்பட்டது. கவர்னர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீதான விவாதம் கடந்த 2 நாட்களாக நடந்தது. இன்று 3வது நாளாக விவாதம் தொடர்ந்தது. வினாக்கள் விடைகள் நேரத்தில் உறுப்பினர்கள் எழுப்பும் கேள்விகளுக்கு துறை சார்ந்த அமைச்சர்கள் பதில் அளித்து வருகின்றனர். துணை சபாநாயகர் பிச்சாண்டி எழுப்பிய கடல் மேல் பாலம் குறித்த கேள்விக்கு, சென்னை பகுதிகளில் உள்ள கடலில் பாலம் கட்ட முதற்கட்டமாக கலங்கரை விளக்கம் முதல் நீலாங்கரை வரை 15 கிலோமீட்டர் தூரத்திற்கு கடல் மேல் பாலம் கட்ட திட்ட அறிக்கையை தயாரிக்கும் பணியில் பொறியாளர்கள் ஈடுபட்டுள்ளனர். முதலமைச்சருடன் கலந்து பேசி இதில் நல்ல முடிவு எடுக்கப்படும் என பொதுப்பணித்துறை அமைச்சர் எடோட் வேலு கூறினார். இதையடுத்து மற்றொரு உறுப்பினர் எழுப்பிய கேள்விக்கு, தூய்மை பணியாளர்களின் குடும்பங்களை எல்லாம் தொழில் முனைவோர்களாக மாற்றும் அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடி திட்டத்தை தமிழ்நாடு அரசு செயல்படுத்தி வருகிறது என்று அமைச்சர் நேரு தெரிவித்தார். இவ்வாறு உறுப்பினர்கள் எழுப்பும் கேள்விகளுக்கு துறை சார்ந்த அமைச்சர்கள் பதில் அளித்து வருகின்றனர். வினாக்கள் விடைகள் நேரம் முடிந்தவுடன் பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கான தண்டனையை கடுமையாக்கும் வகையில் சட்டத்திருத்த மசோதாவை முதலமைச்சர் முடோட் ஸ்டாலின் தாக்கல் செய்ய உள்ளார்.